நேற்று ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃப்ராக்ஷனை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மெல்லாம் பார்த்தோமா. இன்றைக்கி செகண்ட் பார்ட்டு இந்த சம்மெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100% வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 42% அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 100% நமக்கு எவ்வளோ அப்படின்றதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட்லேயே செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுறது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? 42 தான் எனக்கு 2457. சரிங்களா? அப்போ 100 வந்து எவ்வளோ? இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பர்சன்டேஜ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வேல்யூ. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா 42 இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 2457 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 42 இங்கிட்ட டிவிஷனில் வந்துருமா? அப்படின்னா இப்போ இதை வந்து எப்பயும் போல் கேன்சல் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? 3 டேபிளில் ஒரு தடவை 4 தடவை, 3 டேபிளில் 8 1 9. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 7 டைம்ஸ், 2 டேபிளில் 50 டைம்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் 1 டைம், இது 1 டைம், மிச்சம் 11 இருக்குமா? அப்போ அதுவும் 1 டைம், மிச்சம் 7 7s are 49. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதை எப்படி மல்டிபிள் பண்ணுறது? இது ஒரு ட்ரிக்கு. சரிங்களா? இன்ட்டு 100 போட்டால் இவ்வளோ. இப்போ இன்ட்டு 50 போட்டால் இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணால் போதுமா? இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை, 5 தடவை, 8 5 0 0, ஒரு 0 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 5850. சரிங்களா? 42% வந்து 2400 சில்லற. அப்போ 100% எவ்வளோ அப்படின்றத இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. நெக்ஸ்ட்டு இதை இன்னொன்று எப்படி செய்வோம் அப்படின்னா, இதுதான் எனக்கு 42. அப்போ இதை 42ஆல் நான் டிவைட் பண்ணோம்னா எனக்கு 1%க்கு வேல்யூ கிடைக்குமா? புரியுதா இது என்னதுன்னு? இப்போ எனக்கு இது மொத்தமும் சேர்ந்து 42 விஷயம். சரிங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதை நான் டிவைட் பண்ணுவேன்னா, டிவைட் பண்ணால் எனக்கு 1% கிடைக்கும். அப்போ இன்ட்டு 100 போட்டால் எனக்கு 100% கிடைக்குமா? அப்போ இன்ட்டு 100. சரிங்களா? ஒன்றுமே இல்லை, இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே எழுதி இங்கே கொண்டு போய் இங்கிட்ட டிவிஷனில் கொண்டு வராமல் இது டைரெக்டாக எடுத்து எழுதியிருக்குது. புரியுதா? இது நிறையா பேருக்கு எங்கே குழப்பம் அப்படின்னா, நேற்று சொல்லி கொடுத்தப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்? இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், 35% ஆஃப் 80. 80ங்கிற முழு நம்பரோட 35% எவ்வளோன்னு கேட்டாங்க. அப்படின்னா நம்ம டிவைடட் பை 100 போட்டோம். ஆனால் இங்கே ஃபுல் நம்பர் கொடுக்கல. ஃபுல் நம்பர் கொடுக்காம எனக்கு இவ்வளோ தான் 42%. அப்போ 100 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்ட்டு 100 போட்டிருக்கோம். இது வந்து நிறையா பேருக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் பழக ஈஸியாக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை எப்பயும் போல் இதே மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வேல்யூ தான் வரும். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ இது வந்து 42% கொடுத்து 42 கொடுத்து நம்மகிட்ட 100 கேட்டாங்க. சரிங்களா? இப்போ 100% கொடுத்து எனக்கு 42% எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவை போட்டு டிவைடட் பை 100 போட்டு இன்ட்டு 42 போடுவோம். சரிங்களா? ஃபுல் நம்பரை கொடுத்து கம்மியான நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டிவைடட் பை 100 இன்ட்டு 42. இங்கே நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? கொஞ்சம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 47% தான், 42% தான் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கேட்டது 100. புரியுதா? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 25% தான் எனக்கு 960. அப்போ 100% எவ்வளோ? இதுக்கும் இதே மாதிரி செய்யணுமா? இல்லை. 25%னா 960. 100ல் எத்தனை 25 இருக்குது? 4 25 இருக்கா? அப்போ இதை இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துருமா? அப்படி டைரெக்டாக இன்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 0 6 4s are 24, 2 38. ஓகேவா? இது புரிஞ்சுதா?
25 தான் எனக்கு 960. அப்போ 100 எவ்வளோ? இது யூஸ்வலான கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். கொஸ்டின் மார்க் மட்டும் இங்கிட்டு இருக்கும். 960 × 100 டிவைடட் பை 25. ஒரு தடவை 4 தடவை. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் என்னது? 3840. இது நார்மலாக நம்ம செஞ்சது. இது எதுக்கு டைரெக்டாக இன்ட்டு 4 போட்டோம்? ஏன்னா 100ல் 4 25 இருக்குது. அதனால ஒரு 25க்கு எனக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 4 25க்கு எவ்வளோ வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இதை அப்படியே இன்ட்டு மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 55% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை செய்வோமா? 55 தான் எனக்கு 740. அப்போ 100 வந்து எனக்கு எவ்வளோ? கொஸ்டின் மார்க்கை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு 740 × 100 டிவைடட் பை 55. இப்போ போல் இதை போட்டு அடித்து கொடுப்போமா? 5 டேபிளால் 11 டைம்ஸு, 5 டேபிளால் 20 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? இது வந்து 11ஆல் நம்ம அடித்து கொடுக்கணுமா? நெக்ஸ்ட்டு ஒரு தடவை மிச்சம் 3, 8, 3 தடவை 33, மிச்சம் 5, 4, 44, 6, 5 பாயிண்டில் வந்துருச்சா? இனி அடுத்து ஃபுல்லாக என்ன வரும்? 55 தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னோடய ஆன்சர் என்னது? இதுதான் இதோட ஆன்சரு. சரிங்களா? இப்போ இதை வேறு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போமா? 55 தான் 55% தான் எனக்கு 740. சரிங்களா? அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ராக்ஷனாக கற்றுக்கிட்டோமா? இதுக்கு இந்த நம்பர் வந்துச்சுன்னா இது 1/4, 1/11 அதெல்லாம் எங்கே யூஸ் ஆக போகுதுன்னா அதெல்லாம் இங்கே தான் யூஸ் ஆக போகுது. இவ்வளோ பெருசாக செம்ம செஞ்சு கசகசன்னு ஆகிறதுக்கு பதிலாக டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 55 எப்படி பிரிக்கலாம்? 5 × 11 பிரிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 11ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 55 5 × 11 பிரிச்சிட்டோம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 55/100. இப்போ இதை அடித்து கொடுங்க. 5 டேபிளில் 11/20 வருமா? சரியா? இப்போ இந்த 20 பொருளில் 11 பொருளோட வேல்யூ தான் எனக்கு 740. அப்போ 20 பொருளோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இந்த 20ங்கிறது 100%, 55ங்கிறது 11%. இந்த ஃப்ராக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இப்போ இதை எப்பயும் போல் எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்களேன். ஈஸியாக வந்துருச்சா இந்த ஸ்டெப்பு? இங்கே இவ்வளோ அடித்து கொடுத்தோமா? இங்கே இவ்வளோ அடித்து கொடுத்து இவ்வளோ செஞ்சு கொண்டு வந்தது சட்டுன்னு எடுத்தோடனே இங்கே வந்துச்சா? இங்கே என்ன பண்ணோம்? இவ்வளோ பெரிய வேல்யூவை இங்கே சின்னதாக மாற்றிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை எப்பயும் போல் யூஸ்வலாக அடித்து கொடுத்து சம்மு செய்கிறது. இது ஒரு மெத்தடு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு சம்மு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் 100% எவ்வளோன்னு கேட்டாங்க. இதை இவ்வளோ கொடுத்துட்டு 100 எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்போ 64 கொடுத்துட்டு 88 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதை எப்படி செய்வோம்? 2592 தான் எனக்கு 64%. சரிங்களா? அப்போ எது எனக்கு 88%? புரிஞ்சுதா இது எப்படி எழுதணும்னு? இங்கே இந்த பர்சன்டேஜ் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பர்சன்டேஜ், இது வேல்யூவில் வந்துச்சுன்னு. எப்பயும் போல் தான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? அப்போ 2592 டிவைடட் பை இந்த இங்கே இருக்கிறது கீழே வந்துடும் 64, இது இங்கே மேலே போயிடும் இன்ட்டு 88. சரிங்களா? இப்போ 8 டேபிளால் 8 டைம்ஸு, இது 11 டைம்ஸு. நெக்ஸ்ட் இங்கே 8 டேபிளால் இப்போ இதோட மல்டிபிள் பண்ணோமா? இதோட மல்டிபிள் பண்ணுறதுக்கு இப்படி போட்டு இந்த 11 போட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை 1 டைம் பண்ணுங்களேன், 324 வருமா? திரும்பவும் அதை 1 டைம் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு டிஜிட் தள்ளி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை 11ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா அந்த நம்பரை எழுதிட்டு ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு 324ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4 6 5 3. இப்போ என்னோடய ஆன்சர் 3564. இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%? இல்லை.
இது 88%க்கான வேல்யூ. சரிங்களா? இந்த சம் அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நம்ம 100% கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ கொடுத்தாங்க, இதை வச்சு நம்ம 100 கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ 64 கொடுத்துட்டு என்கிட்ட 88 கேட்டாங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் 64 இவ்வளோ அப்படின்னா 88 எவ்வளோ அப்படின்றதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளிஃபிகேஷனில் இப்படி கேட்பாங்க. 54% ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? ஒரு நம்பர் இருக்குது, அதோட 54%ஐயும் அதிலிருந்து அதே எக்ஸ் வேல்யூவோட 26%ஐயும் மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு அப்படி வந்ததோட வேல்யூ தான் எனக்கு இவ்வளோவான். புரியுதா? எக்ஸுங்கிற நம்பர்லேருந்து அதோட 54%ஐயும் 26%ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்த வேல்யூ தான் இது. அப்படின்னா அந்த எக்ஸோட 66% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ இந்த சம்மு செய்வோமா? இப்போ இந்த 54லேருந்து 26 மைனஸ் பண்ணிங்கன்னா வந்த பர்சன்டேஜோட வேல்யூ தானே இது. 54லேருந்து 26 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 36, 46, அங்கிட்டு ஒரு 18, அப்போ 28. 28%ஓட வேல்யூ தானே எனக்கு இது. இது புரிஞ்சுதா? 54%, 26% கழிச்சா மிச்சம் எனக்கு என்ன பர்சன்டேஜ்? 28%ஓட வேல்யூ தான் எனக்கு இதுதான். 22526. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஈஸியாக கேட்டிருக்காங்க. 66ஓட வேல்யூ என்ன? இதை உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா இந்த சம்மு இவ்வளோ தான். எப்பயும் போல் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இன்ட்டு 66 டிவைடட் பை 28. சரிங்களா? இதை எப்பயும் போல் இப்போ நம்ம அடித்து கொடுப்போமா? அடித்து கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை அடித்து கொடுத்துட்டு எனக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு சம் வந்து சொல்லித்தரேன். இப்போ 120 தான் எனக்கு 20%. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட 20%ஓட வேல்யூ தான் 120. அப்படின்னா இந்த நம்பரோட 120% எவ்வளோ? புரியுதா? நல்லா 120 தான் என்னோட 20%. அப்போ இதுக்கு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு நான் 120% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா? இதை ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடாக செய்வோம். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் செய்யலாம். 120 தான் எனக்கு 20%. பர்சன்டேஜ் இந்த சைடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 120% எவ்வளோ? 120 இன்ட்டு 120 டிவைடட் பை 20. 6 மல்டிபிள் பண்ண என்னது? 720. இது ஒரு ஸ்டெப்பாக இப்படி ஈஸியாக செஞ்சிடலாமா? உங்களுக்கு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டக்கன்னு வந்துருச்சுன்னா இப்படி செஞ்சிடலாம். இன்னொன்று, நம்ம 10 வச்சு சொல்லி கொடுத்தனா 20 தான் எனக்கு இது இவ்வளோ. அப்போ 10 வந்து எவ்வளோவா இருக்கும்? இதில் பாதி. 10% வந்து எனக்கு 60. சரிங்களா? அப்போ 120னா என்னது? இன்ட்டு 12 போட்டுக்கலாமா? இந்த வேல்யூவை இன்ட்டு 12 போட்டோம்னா அதே 720 தான் வரும். புரியுதா? 20% எனக்கு வந்து இவ்வளோ. சரிங்களா? அப்போ நான் வந்து 10% வச்சு ஒரு ஃபார்மேட் சொல்லி கொடுத்தேன்ல நேற்று. 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு 120ல் எத்தனை 10 இருக்குது? இந்த 120%ல் எத்தனை 10 இருக்குது? 12 10 இருக்குது. அப்போ அப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? இது ஒரு தடவை இல்லையா? நல்லா இங்கேயே பாருங்கள், 20 தான் எனக்கு வந்து 120 இருக்குது. அப்போ நான் எத்தனை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த 120 வரும்? இந்த வேல்யூவை நான் 6ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 120 வரும். அப்போ இதே வேல்யூவை நான் 6ஆல் மல்டிபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 120க்கான ஆன்சர் வரும். இங்கே நான் தெளிவாக எழுதுகிறேன். இது ஒரு கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். $120 எவ்வளோன்னு கேட்டாங்களா? இப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இதை 6ஆல் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வருது. அதே 6ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் அந்த வேல்யூ வரும். அது எதுக்குரிய வேல்யூ? இந்த 120%க்கான வேல்யூ. சரிங்களா? இப்போ நான் வந்து வேறு நம்பர் வச்சு சொல்லித்தரேன். இங்கே 120 இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகலாம். வேறு நம்பர் வச்சு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். பாருங்க, 50% தான் எனக்கு 400. சரிங்களா? இந்த 50% தான் எனக்கு 400. அப்போ 350 எவ்வளோ? இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணாமல் டக்குன்னு செய்கிறதுக்கான மெத்தட். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷனை நல்லா கற்றுக்கிறணும், அதுக்கப்புறம் தான் இது.
இதோட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் இங்கிட்டு மல்டிபிள் ஆனானா இவனும் இங்கிட்டு அதே வேல்யூவால் மல்டிபிள் ஆவான். 50 எதால் மல்டிபிள் பண்ணால் 357. அப்போ இந்த வேல்யூவை நான் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் எனக்கு இங்கே வர்றது. புரிஞ்சுதா? இதை நம்ம எப்பயும் போல் செஞ்சோம்னா எப்படி செய்வோம்? இதை இங்கே போட்டு இது பண்ணி இப்படி செய்வோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ரிலேஷனை கற்று வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று சொல்லித்தரேன். மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் வரும், அதே மாதிரி டிவிஷனும் வரும். சரி, டிவிஷனுக்கு ஒன்று பார்ப்போமா? அதே இது பாருங்கள், 50% தான் எனக்கு 400 அப்படின்னா 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிளானது. இதை இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, இந்த வேல்யூ 2ஆல் டிவைட் ஆகிருக்கு. அப்போ இதே வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ண என்னது 200. இப்போ எனக்கு இதுதான் ஆன்சர். இப்போ வேறு நம்பருக்கு சொல்லவா? 60% தான் எனக்கு 500ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன ஆகிருக்கு, இங்கே 3ஆல் டிவைட் ஆகிருக்கு. அப்போ இங்கிட்டு வர வேல்யூ எனக்கு என்ன ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ இந்த 500 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா வந்துடும் இந்த வேல்யூ. சரிங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணாமல் 10 வச்சு கண்டுபிடிக்காமல் சடன்னு செய்கிறதுக்கு, சரி, இது ஸ்பீடாக செய்கிறதுக்கு இந்த மெத்தடு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 10 வச்சு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் இது செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச சம்மையும் இதே மாதிரி ஸ்டெப்பில் போட்டு பாருங்கள் வருதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 28% ஆஃப் 450 அப்படின்னா, இந்த 450 தான் எனக்கு 28%ன்னு எடுத்துக்கக்கூடாது. 450 வந்து எனக்கு 100%. அதில் 28% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி கொடுத்தாங்க, 54% ஆஃப் எக்ஸு மைனஸ் 26% ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது ஒரே வேல்யூ. அப்போ இந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 450ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 280ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்படின்னா இதுக்கு இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இதுக்கு இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். 28% ஆஃப் 450. 28 எப்படி பிரிக்கலாம்? 10 + 10 + 8ன்னு பிரிப்போமா? இது எனக்கு 100%ஓட வேல்யூ. இந்த 450ங்கிறது 100. அப்போ 10ஓட வேல்யூ என்னது 45. அப்போ 45 + 45 + 8ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 தான் எனக்கு 45. அப்போ 1 என்னவாக இருக்கும், 4.5 இருக்குமா? இப்போ 4.5 8ஆல் மல்டிபிள் பண்ணால் என்னது, இப்போ இந்த ஜீரோக்கு இந்த புள்ளிக்கு இந்த ஒரு 0 போயிடுச்சு. அப்போ 36. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 28%ஓட வேல்யூ கிடச்சிருமா? இது ரெண்டே ஆட் பண்ணால் 90. 90 + 36 எவ்வளோ, 126. ப்ளஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 48% ஆஃப் 280. 45% ஆஃப் 280. 45% 280. இந்த 45ஐ ரெண்டு விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 50 - 5ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? இல்லை, இப்போ இதே மாதிரி பிரிச்சேன்னா 10 + 10 + 10 + 10 5. இப்போ இந்த ரெண்டு இதில் எதை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நமக்கு எக்ஸாம்பிள் எப்பயுமே டைம் தான் தேவை. இப்போ இதை தான் சூஸ் பண்ணணும். இது ஈஸி தான், ஆனால் பெரிய மெத்தடை சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் 50 எவ்வளோ, 100 வந்து எனக்கு 280. 50ன்னா என்னது, இதில் பாதி. அப்போ 140. 50 வந்து பாதி 140. அப்போ 5 எவ்வளோவா இருக்கும், 50 தான் 140. 5 எவ்வளோ, இந்த 0 அடிச்சிட்டோம்னா 5ஓட வேல்யூ 14. இப்போ இதில் 14. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 45%ஓட வேல்யூ கிடச்சிருமா? மைனஸ் பண்ணுங்கள், 126. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்த வேல்யூ இதுக்கு வந்த வேல்யூவை ஆட் பண்ணிச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா என்னது 252. இந்த 126ஐயும் இந்த 126ஐயும் ஆட் பண்ணால் 252. நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. நான் அப்போ சொன்னேன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கொடுத்து மிக்சடு ஃப்ராக்ஷன் கேட்குறது கஷ்டம், அது வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் மிக்சடு கொடுத்து ப்ராப்பராக கேட்பாங்களா? அப்போ 16 2/3 என்ன சொன்னேன், இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கான வேல்யூ என்னது, 16ன்னு எதோட வேல்யூ ஆரம்பிக்கும், 1/6ஓட வேல்யூ தான் எனக்கு
16.66. இப்போ 16ன்னு ஆரம்பிக்கிறது எதுக்கு வரும்? இதுக்கு வரும். 1/6க்கு தான் வரும். பாருங்கள், வேறு ஏதாவது 16 ஆரம்பிச்சிருக்கா? இங்கே 6, இங்கே 6, இங்கே வரும். 16 ஆரம்பிச்சது 1/6க்கு. அப்போ நமக்கு இதானே கொடுத்தாங்க 16 2/3 அப்படின்னா 1/6 தான் எவ்வளோன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சரியா? 600ஓட 1/6 பகுதி எவ்வளோ? 600ல் எனக்கு 6 பார்ட் இருக்குது. அப்போ அதில் ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னது? 100. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இப்போ ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் அதை டக்குன்னு போட்டோமா என்ன பண்ணோம்? 16 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. 16 வந்துச்சுன்னா எந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வரும்? ஒரே வேல்யூ தான் வரும். 1/6ன்னு வரும். சரிங்களா? இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் 600 அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆஃப்னா இன்ட்டு. நான் செஞ்சதை இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஒரு தடவை. அப்போ எனக்கு வந்து இந்த சைடுக்கோட வேல்யூ என்னது? 100ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 33 1/3னா என்ன வரும்? 33 எந்த இதில் வந்துச்சு? 1/3யோட வேல்யூ தான் எனக்கு 33.33. இப்போ இந்த முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 180யை 1/3ஆல் டிவைட் பண்ணால் வந்த வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. செய்வோமா? 180யை இன்ட்டு 1/3 இதானே கேட்டிருந்தாங்க. அப்போ இதை அடித்தோம்னா 60. அவ்வளோதான். நமக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்ததுனால கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ இந்த வேல்யூவோட 16 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை 1/6% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதே மாதிரி இதில் 1/3% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிச்சோம்? இதுக்கு 100 வந்துச்சு, இதுக்கு 60 வந்துச்சு. அப்போ இந்த 100லேருந்து 60யை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? 40. ஈஸியாக போட்டோமா? இப்போ இந்த சம்முக்கு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச அந்த ஃப்ராக்ஷன் வந்து நீட்டாக படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சம்மா டக்குன்னு செஞ்சுட்டு போயிருக்கலாம். 5 செகண்ட்ஸில் 1 மார்க் வாங்கிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இந்த சம்மு 748 டிவைடட் பை 17. சரி, அது டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இதை 17ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூ என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்கோட சரிங்களா 110ன்னு இருக்குல்ல, இதுதான் 100%. இந்த 100ல் எனக்கு இந்த வந்த வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னா 748 டிவைடட் பை 17. சரியா? என்ன கேட்டாங்க? இதோட டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு வரும்ல ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ 110க்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இதோட டிவைட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூ 110க்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் 110 அப்படின்னா இதுதான் எனக்கு 100%ஓட வேல்யூ 110. வந்த வேல்யூ எனக்கு எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ இதை அடித்து கொடுப்போமா? ஒரு தடவை, 4 தடவை. சரிங்களா? அப்போ 68. மிச்சம் என்ன? அதே 68 வருமா? அப்போ 44. சரியா? 44 110க்கு எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ 10%ஓட வேல்யூ எனக்கு 11. சரிங்களா? அப்போ 44 எனக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 40%. இந்த சம்மு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 40% ஆஃப் 60% ஆஃப் 3/5 ஆஃப் இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை ரிவர்ஸ்லேருந்து வரணும். இந்த நம்பரை நான் 5 மடங்குலேருந்து 3 மடங்கு கண்டுபிடிச்சி அதுக்கு நான் 60% கண்டுபிடிச்சி அதுக்கு நான் 40% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு செய்யலாமா? ஃபஸ்ட்டு 2750 இதுக்கு 3/5% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3/5% கிடையாது, வெறும் 3/5. இதுதான் எனக்கு 5 பார்ட். அப்போ 3 பார்ட் எவ்வளோனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்ட்டு 3 டிவைடட் பை 5. சரியா? இது அப்படியே கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதுறோம். ஆஃப்னா மல்டிபிள். சரிங்களா? 5 டேபிளால் 5 டைம்ஸு இதுவும் 5 0. இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 1650. இதை செஞ்சிட்டோம், இது வரைக்கும் செஞ்சிட்டோம். 1650. அடுத்து ஆஃப் 60%. சரியா? இது ஆஃப் 60 அப்பா
இன்ட்டு 60/100 60% அப்படின்னா என்னது 60/100 திரும்ப ஆஃப் 40% இன்ட்டு 40/100 கொண்டு வந்துட்டோமா, இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சா. இப்போ இதை அடித்து கொடுக்க போகிறோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இதுக்கு இது 2 டேபிளால் 2 டைம்ஸு, இது 2 டேபிளால் 5 டைம்ஸு. இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இன்னும் இருக்குது. இந்த 5 வச்சு இதை அடிக்கலாமா, ஒரு தடவை 33. இப்போ நம்ம எனக்கு மிச்சம் என்ன வேல்யூ இருக்கும், 2 × 6 × 33. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 66 × 6 ஆன்சர் வந்துருச்சா. இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னது 396. இந்த சம்மை இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்படி கொடுத்துருப்பாங்க, இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் நம்ம நம்பர். இந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஆஃப்னா மல்டிபிள் இன்ட்டு 3/5 பண்ணுங்கள். 5ஆல் அடித்து கொடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 60% ஆஃப். 60னா 60, பர்சன்டேஜ்னா 100, ஆஃப்னா மல்டிபிள். அதான் இப்படி எழுதணும். 60/100 இன்ட்டு 40/100 இன்ட்டு. அவ்வளோதான், இந்த சம்மு ஈஸியாக முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு 36% ஆஃப் 180 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்த வேல்யூவை 0.4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா, கொஸ்டின் மட்டும் புரிஞ்சால் போதும். 180க்கு 36% கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் 180 தான் எனக்கு 100%. அப்போ 36 எவ்வளோ, இப்படி மல்டிபிள் பண்ணுவோமா. 180 × 36 டிவைடட் பை 100, ஜீரோக்கு ஜீரோ, 2 டேபிளால் 5 டைம்ஸு, இது 2 டேபிளால் 18 டைம்ஸு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு வந்த வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தடு எனக்கு. அப்போ இந்த 36 கிடச்சிடும். இன்னொன்று என்னது, 10 வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தடில் எப்படி, இது என்ன பண்ணலாம், 40 - 4ன்னு எழுதலாமா. புரிஞ்சுதா, எனக்கு இதோட 40% கண்டுபிடிச்சிட்டு அதில் 4 மைனஸ் பண்ணினேன்னா எனக்கு இது கிடச்சிருமா. இப்போ இதோட 40% எவ்வளோ, 10% வந்து 18, 40%னா 4ஆல் மல்டிபிள் பண்ணுவேனா. அப்படின்னா 10% வந்து 18, 40%னா என்னது, இந்த வேல்யூவை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 72 வரும். 72 வந்து எனக்கு 40%. அப்போ 4%னா என்ன சொன்னேன், இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கணும், -7.2. புரிஞ்சா, 72லேருந்து 7.2 மைனஸ் பண்ணால் எனக்கு 36% கிடச்சிரும். எப்படி, 40லேருந்து நான் 4 மைனஸ் பண்ணால் 36. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள், 65 64.8. இதுதான் என்னோடய ஆன்சர். இது புரிஞ்சிச்சா. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் பண்ணோம். அப்போ போய் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா 36 = 180, அப்போ 100 = என்னன்னு கேட்டுருவாங்க. அதுவா கொஸ்டின் கிடையாது. 36 தான் எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 180 தான் எனக்கு 100%. சரி, இப்போ இந்த வேல்யூவில் 0.4ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 0.4. உங்களுக்கு பாயிண்டில் வச்சு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே பண்ணுங்கள். இல்லை மேலே ஒரு டிஜிட் கீழே ஒரு டிஜிட்னா இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 648 டிவைடட் பை 4ன்னு வந்துடும். இப்போ நார்மலாக எப்பயும் போல் அடித்து கொடுத்தோம்னா ஒரு தடவை, 6 தடவை, 2 தடவை. அப்போ என்னோடய ஆன்சர் 162. இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ முடிச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து செஞ்சு பாருங்கள், கரெக்டாக அதே ஆன்சர் வருதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். 4.8% சரிங்களா ஆஃப் 550ஐயும் -3.2% ஆஃப் 750ஐயும் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் 48%, 32% அப்படி பண்ணாமல் இப்போ 4.8. இதை எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை டைரெக்டாக 48னே வச்சுக்கலாம். 550க்கு எனக்கு 4.8% கேட்டிருக்காங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன், 48ன்னு வச்சுக்க போகிறேன். சரியா, வச்சுட்டு கடைசியில் வர்ற ஆன்சரில் நான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அதே ஆன்சர். 48 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 50லேருந்து 2 மைனஸ் பண்ணுவோமா இந்த மெத்தடில். இல்லாட்டா வேறு என்ன பண்ணுவோம், 10 + 10 + 10 + 10 + 8 இது ஒரு மெத்தடு. அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. சரிங்களா, இப்போ 50 - 2%. இதில் 50%னா என்ன, இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2
75 வருமா? அதான் எனக்கு 50. 2% எவ்வளோ? 10% 55. அப்போ 1% 5.5. 1 5.5. அப்போ 2 எவ்வளோ? 11. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். சரிங்களா? இப்போ 2% எனக்கு என்ன ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து இந்த 11 மைனஸ் பண்ணோம்னா 264. இது எனக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 48%. இப்போ எனக்கு என்ன வேணும்? 4.8 வேணும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 26.4. புரிஞ்சுதா இது எப்படின்னு? நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு சொல்கிறேன், இன்னும் நல்லா புரியும். 32% ஆஃப் 750. சரியா? 750க்கு 32% கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போடணும்னா எப்படி போடுவீங்க? 750 தான் எனக்கு 100. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். 32 எவ்வளோன்னு போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். வேறு என்ன பண்ணலாம்? 30 + 2 32 ஆகுமா? இதுதான் ஈஸியானது. இல்லாட்டினா என்னது? 10 + 10 + 2. இது ஒன்று. சரிங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி கண்டுபிடிக்கலாம். இதுதானே சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு 30 எவ்வளோ? 10% எவ்வளோ? எனக்கு 750க்கு 10% எவ்வளோ? 75. அப்போ 30% எவ்வளோ? இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 225. 2% எப்படி கண்டுபிடிப்போம்? 1% 7.5. 2% இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 15. சரியா? 30% எனக்கு 225 ப்ளஸ் 2 சொல்லியிருக்காங்க. அந்த 2 வந்து எனக்கு 15. 240. சரிங்களா? இப்போ எனக்கு 240ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 32. என்ன கேட்டாங்கன்னா 3.2 கேட்டாங்களா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டோம்னா 24. இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த வேல்யூவை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? 26.4 வந்துச்சு. இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? வெறும் 24.0. அப்புறம் வெறும் 24 தான். இதே மைனஸ் பண்ணணும். 2.4 தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? கடைசி சம்மு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் சம்மு தான் இப்போ வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சன்டேஜ் கான்செப்டை வச்சு ஃபுல்லாக இந்த நார்மலாக டைம் அண்ட் ஒர்க்லலாம் கொஸ்டின் கேட்பாங்களா, அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ லாஸ்ட் சம் செய்யலாம். 8% ஆஃப் 800. 800க்கு 8%. 1% எவ்வளோ? 8. புரியுதா? ஏன் 1% எவ்வளோ? 10% 80. 1% 8. இப்போ 8%னா என்ன பண்ணுவோம்? 8 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 64 தான் எனக்கு 8%. இன்ட்டு இந்த 64 இன்ட்டு ஏதோ ஒன்று கொஸ்டின் மார்க்கு ஈக்குவல் டு 224. இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணும்? இந்த 64 இங்கிட்டு டிவிஷனில் போயிடும். இப்போ இதை அடித்து கொடுங்க. 2 டேபிளால் 32, 2 டேபிளால் 112, நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் 16, 2 டேபிளால் 56, 2 டேபிளால் 8, 2 டேபிளால் 28, நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் 4, 14. இப்போ 7/2ன்னு வரும். இதே அடித்தோம்னா ஆன்சர் 3.5. நமக்கு ஆப்ஷனில் 7/2 கொடுத்துருந்தாங்கன்னா 7/2 போடலாம். இல்லை 3.5 கொடுத்தாங்களா 3.5 போடலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன சம் பார்க்கலான்னு வந்துட்டு சம்மை மட்டும் காட்டுறேன். அடுத்து வந்து வீடியோ வந்து நாளைக்கு காலையில் வரும். இந்த வீடியோ எல்லாமே ஆப்டிடியூட் டாபிக் வைஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? பர்சன்டேஜில் ஒன்றும் 3 வீடியோ வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன வரும்னு மட்டும் காட்டுறேன். கொஸ்டினை மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி கொஸ்டினாக வரும். சரிங்களா? இது இத்தனை பர்சன்டேஜ், இது இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எதில் கேட்பாங்க அப்படின்னா கிளர்க்கு ப்ரிலிம்ஸு, பிஓ ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து இப்போ இதே பர்சன்டேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ராக்ஷனை வந்து எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மண்டே போட்ட வீடியோ வந்து இது வந்து பேசிக் சம்மு, நார்மல் ப்ராப்பர் பேசிக் ஃபஸ்ட்டு சம்மு. சரிங்களா? இதுக்கு அடுத்து தான் இப்போ போட போகிற வீடியோ வந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து இங்கே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் ஆப்டிடியூட் டாபிக் வைஸ்ன்னு இருக்கா?
பிளேலிஸ்ட்டில் ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ போடுற வீடியோவும் இதே பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். நான் தனியாக வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு புதுசாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி தரேன். சரிங்களா? அவ்வளோதான்.